கடுகை இது போல் செய்யுங்க. இனி கடை கடையாக தேடி அலைய வேண்டாம். அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே உங்களோட டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஐடியா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது, கொஞ்சம் நல்ல விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அந்த மாதிரி நாட்களில் நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட்லாம் பண்ணுவோங்க. அதுக்கு இந்த வெல்லம் ரொம்பவே தேவைப்படுங்க. இப்போ நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டை இந்த மாதிரி திருப்பிட்டு கவிழ்த்து வைங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தை ஒரு தட்டில் வச்சுடுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வச்சா போதும். அதன் பிறகு இந்த வெல்லத்தை வெளியில் எடுத்துருங்க. வெல்லம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வெல்லம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம உடைச்சோன்னா அதை கல்லில் தட்டும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். வெல்லத்தை இந்த மாதிரி ஆவியில் நீங்கள் ஹீட் பண்ண பிறகு கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம நைஸாக கட் பண்ணலாம், பவுடராக கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் இதை பயன்படுத்தலாம். ஹார்டான வெல்லத்தை இடிக்கல்ல மத்துலலாம் தட்டினீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். பூஜை நாட்களில் ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் வெல்லத்தை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் ஒரு வேஸ்ட்டான பக்கெட் மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியை சுற்றி இந்த மாதிரி வட்டமாக ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ண போகிறேங்க. அந்த வட்டம் வர்றதுக்கு இந்த பக்கெட் மூடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வட்டம் போட்ட பிறகு மூடியை வெளியில் எடுத்துடலாம். கிருஷ்ண ஜெயந்தினாலே நம்ம வீட்டு வாசலில் கிருஷ்ணரோட பாதங்கள் வரைவோம். அப்படி பாதம் வரைகிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போடவும். மேலே 2 புள்ளி, கீழே 2 புள்ளினே வட்டத்துக்கு நடுவில் வச்சுடுங்க. மேலே போடுற கோடு பெருசாக போட்டுக்கோங்க, கீழே போடுற கோடு சின்னதாக போட்டுட்டு மேலே இருக்க அந்த கோடோட ஜாயிண்ட்டையும் கீழே இருக்க கோடோட ஜாயிண்ட்டையும் 8 போல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பாதத்துக்கு மேலே இந்த மாதிரி கால்கள் வரைஞ்சிக்கோங்க. பிகினர் இருக்கவங்களுக்கு நெளிவு சுழிவாக வரைய கஷ்டப்படுவீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் இந்த கோலம் போட்டுடலாம். கிருஷ்ணரோட பாதத்தையும் அழகாக வரைஞ்சிடலாம். இதில் மஞ்சள் குங்குமம் அந்த பாதத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி பூக்களில் வச்சு அலங்காரம் பண்ணிங்கன்னா கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. நம்ம வீட்டில் மதியம் சமைக்கிற அப்பளம் ஏதாவது மீதம் ஆயிடுச்சுன்னா நைட்டுக்குள்ளே இந்த மாதிரி நமுத்து போயிடுங்க. தொட்டாலே தெரியும், கிறிஸ்பினஸ் எதுவும் இல்லை. தொட்டால் துணி போல் மடிஞ்சு வருதுங்க. இந்த மாதிரி அப்பளத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை மறுபடியும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக மாற்ற முடியும். ஒரு செகண்ட் இருந்தால் போதுங்க. ரொம்ப சுலபமாக மாற்றலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு வெறும் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் எந்த அளவு அப்பளம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சூடு பண்ணுங்க. ஒரு 2-3 செகண்ட் கூட ஆகாதுங்க. நல்லா சூடு ஏறின உடனே அந்த அப்பளம் மறுபடியும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு மாறி இருக்கும். இதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் துணி போல் இருந்த அப்பளம் இப்போ எப்படி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகுதுன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதனால் அப்பளம் வேஸ்ட் ஆகாது. மதியம் இருக்கிற அப்பளத்தை இனிமேல் தூக்கி போடாமல் நைட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ரசம் வைக்கிறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். ரசம் நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். ரசத்துக்கு நம்ம அரைக்கும் போது மிளகு, சீரகம், இந்த மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்து அரைப்போம். இது கூட இந்த ஒரு பொருளை சேருங்கங்க. அது என்னென்னா கொத்தமல்லி இலையோட தண்டு தாங்க. நிறைய பேர் கொத்தமல்லி இலையை கடைசியாக தூவி இறக்குவோம். அதே போல் கொத்தமல்லி இலையில் இருக்க அந்த தண்டை இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பயன்படுத்தினோன்னா ரசத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு ருசியையும் கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமான காலை நேரங்களில் புளி கரைசலை குழம்புல ஊற்றும் போது இந்த மாதிரி வடிகட்டுங்க. நீங்கள் கைகள்லேருந்து டைரெக்டாக வடிகட்டினீங்கன்னா புளி திப்பியெல்லாம் விழுந்துருங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கடுகு தினசரி வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுவோங்க. அப்படிப்பட்ட கடுகை இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். இதனால் உங்கள் காசு 1000-2000 மிச்சம் பண்ணுவீங்க. கடுகை நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் கடாயில் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தடுக்கா பேன் இருந்ததுன்னா இல்லைன்னா சின்ன கடாய் இருந்ததுன்னா அதில் இதை போட்டுக்கோங்க. இந்த கடாயில் கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துடுங்க. கடுகோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிர் நிறமாக மாறும். கொஞ்ச நேரத்தில் கடுகு படப்படன்னு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகை நல்லா வறுத்து எடுத்த பிறகு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த கடுகை சேர்த்துடுங்க. இப்போ இந்த கடுகை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடுகுல அதிக அளவு ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் இருக்குங்க. இந்த கடுகை நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கடுகை இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அடிக்கடி மருந்து, மாத்திரை, ஹாஸ்பிட்டல்னு அலைய தேவையில்லைங்க. ஆமாங்க, கடுகு பயன்படுத்தி இயற்கையான பழங்கால ஒரு வைத்தியம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு
பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன டம்ளர் நம்ம டீ எல்லாம் குடிப்போல அந்த டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி எடுத்துக்கோங்க. இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பொடியோட வாசனை நல்லா காஃபி பொடி போல் இருக்குங்க. இதோட சுவையும் கொஞ்சம் கசப்பு சுவையாக தான் இருக்கும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கடுகு பொடி நல்லா தண்ணியில் கொதிக்க கொதிக்க இந்த கடுகோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போ இந்த தண்ணி கொதித்த பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட சுவை கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும். அதனால டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா தேன் கலந்து இதை எடுத்துக்கோங்க. இதை குடிக்கிறதுனால என்ன பயன்னு பார்க்கலாம். இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புல இருக்கிற நாட்பட்ட சளி, வறட்டு, இருமல் இது சரியாகும். உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுன்னா இதை குடிக்கலாங்க. நம்ம உடம்புல இருக்கிற வலியை குறைக்குங்க. நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். கிளைமேட் சேஞ்சினால சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ஜலதோஷம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இது ஒரு காஃபி போல் குடிச்சு பாருங்கங்க. சூப்பராக கேட்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.